இருக்கீங்க? ஓகே. நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 2வது இயலில் பராபர கன்னி என்ற தலைப்பில் தாங்க பார்க்குறோம். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவருங்க. இவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக வேலை பார்த்துருக்காருங்க. நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த பாடல் தாய்மானவர் பாடல்கள் அப்படின்ற நூலில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றுவாங்க. இந்த பாடல்கள் பராபர கன்னி என்ற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கன்னின்னா என்னங்க அப்படின்னா 2 அடிகளில் பாடக்கூடிய பாடல் வகைங்க. இந்த பாடல் வகைகள் எதுகை நயத்தோடு அமைந்திருக்கும். பராபரம் என்றால் என்ன அப்படின்னா மேலான பொருளுங்க. அதாவது நமக்கு மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தாங்க பராபரம். வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் சன்மையர்க்கு ஏவலின்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் இந்த பராபர பாடலை பாடியிருக்காருங்க. இதில் பாருங்க, கன்னி என்றால் எதுகை நயத்தோட அமையும்னு சொல்லியிருக்கோம். எதுகை நயம்னா என்னங்க? 2வது எழுத்து ஒரே எழுத்தாக இருக்குங்க. பாருங்க, இங்கே முதல் வரியில் தம் உயிர் போல் அப்படின்றதுல 2ஆம் எழுத்து இம் வருதுங்க. அதே மாதிரி அடி எதுகை அப்படின்னு வரனால அது அடியில் இருக்கிற 2வது வரியில் செம்மையருக்கு அப்படின்றதுல இம் அப்படின்றது வந்திருக்கு பாருங்க. இவ்வாறு எதுகை நயத்தோட 2 வரியில் எழுதுறது தாங்க கன்னி. அதே மாதிரி பாருங்க, அன்பர் பணி 2வது எழுத்து இன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்ப நிலையில் 2வது எழுத்து இன் இருக்கு பாருங்க. இவ்வாறு வர்றது தாங்க கன்னி. சரி, இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். அனைத்து உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரியே நாம் கருதணுங்க. அப்படி கருதுகிற சான்றோருக்கு நாம் தொண்டு செய்யணுங்க. இதுதாங்க முதல் 2 வரியோட பொருள். நம்ம சான்றோர்னா யாருங்க? சான்றோர்னா தன்னுடைய மனதளவில் கூட மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காதவங்க தாங்க சான்றோர். ஆகவே அவங்களுக்கு நாம் தொண்டு செய்யணும் அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறாருங்க. அடுத்த 2 வரைக்கும் பாருங்கள். அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது அன்பர்களுக்கு தொண்டு சேர்வரா என்ன ஆளாக்கி விட்டுருங்க கடவுளே அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுறாருங்க. அப்போது இன்ப நிலை நமக்கு தானாக வந்து சேருங்க. ஆகவே அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்கிறது அப்படின்றத பற்றி சொல்ல வர்றாருங்க. கடைசி 2 வரியில் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது எல்லாருக்காகவும் அவர் வேண்டிக்கிறாரு. எல்லாரும் இன்பமாக வாழணும், அதை தவிர வேறு எதையும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆகவே சுயநலமாக என்னாமல் பரந்த மனப்பான்மையோடு நினைக்கிறார் பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நம்மளும் இருக்கணுங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை என்று பொருளுங்க. கூர் என்றால் மிகுதி என்று பொருள் கொடுக்கக்கூடியதுங்க. செம்மையர்க்கு என்றால் சான்றோர்க்கு. ஏவல் செய்ய தொண்டு செய்தல் அப்படின்னு சொல்லுறாங்க. பராபரமே என்றால் மேலான பொருளுங்க. பனி என்றால் 3 சுழி வந்தனால இது தொண்டுங்க. அதே 2 சுழினா தினமும் குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய காலையில் பெய்யக்கூடிய பனி தாங்க அது. எய்தும் அப்படின்றது கிடைக்கும் என்று பொருள். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும். அது மக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் குறிக்குங்க. அக்ரணியும் குறிக்கும், அக்னியும் குறிக்கும், எல்லா உயிர்களையும் குறிக்குங்க. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர வேறொன்றும் எனக்கு தேவையில்லை. ஆகவே எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் இறைவனை வேண்டுறாருங்க. நன்றி.